என்ன குட்டீஸ், சம்மர் ஹாலிடேஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்களா? எப்படி அம்மாவெல்லாம் ரொம்ப படுத்துகிறீங்களா? இல்லை சம்மர் கேம்ப்பு, சம்மர் ஸ்பெஷல் கிளாஸு, ஸ்விம்மிங் கிளாஸ் அது மாதிரி எங்கேஜாக இருக்குங்களா? ரொம்ப மொத்தத்தில் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கோங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால வெயில் நேரத்தில் வெளியில் போயிட்டு உடம்பெல்லாம் வர வச்சுக்காதீங்கோ. ரொம்ப பத்திரமா இருங்கோ, ஜாக்கிரதையாக இருங்கோ. உடம்புக்கு எதேதோ வைரஸ் இதெல்லாம் வருது, புதுசாக எதெல்லாம் வருதுங்கிறா, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கோ. நான் என்ன ஐடியா சொல்லுவேன்னாக்க, இந்த சமயம் உங்களுக்கெல்லாம் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சமயத்தில் நிறையா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நிறையா கற்றுக்கிற விஷயம்லாம் நிறையா இருக்குது. இந்த பாட்டி அந்த விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு இப்போ சொல்லலாம். சம்மரில் என்னென்ன பண்ணலான்னு சொல்லலாங்கிறது தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லோரும் கேட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா, ஐயோ இந்த பாட்டி போர் அடிக்கிறான்னு நினைக்காதீங்கோ. சம்டைம்ஸ் இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னு கேட்டுக்கோங்க. கார்த்தால வேலையில் லீவு நாள் தானேன்னு லேட்டாக எழுந்திருக்காதீங்கோ. அது ரொம்ப பேட் ஹேபிட்டு. நீங்கள் நாளைக்கு ஸ்கூல் திறந்த உடனே அதே ஹேபிட் வரும். எரிச்சலாக வரும், கோவம் வரும், அதெல்லாம் வரும் சீக்கிரம் எழுந்திருக்கணுன்னு. அதனால் கார்த்தால சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கத்தை வச்சுட்டு எழுந்துட்டு உடனே முகம் கை கால் ஆஸ் யூஷுவல் எல்லாம் அலம்பிண்டு முதல்ல சுவாமி நமஸ்காரம் பண்ணுங்க. அந்த பழக்கம் உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப நல்லது. எந்த நீங்கள் வயசானாலும் சரி, சின்னவாளாக இருந்தாலும் சரி, ஓல்டேஜுக்கு போனாலும் சரி, காலேஜ் டேஸ்க்கு போனாலும் சரி, ஒரு கடவுள் நம்ம கூடவே இருக்கார் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் வந்ததுன்னா உங்களுக்கு தன்னால் தன்னம்பிக்கையும் தைரியமும் வரும். எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் வரும். அதனால் சுவாமி கும்பிட்டுட்டு அம்மா கொடுக்குற மில்க்கோ, அது என்ன உங்களுக்கு பழக்கமோ, காஃபி குடிக்கிறவா குடிங்கோ, மில்க்கு, போன்வீட்டா, இது ஏதோ கஞ்சி, அது மாதிரி எது இஷ்டமோ அதை குடிச்சிட்டு அம்மாவுக்கு முதல் ஹெல்ப் பண்ணுங்க. அம்மா ஆஃபீஸ் போகிறவாளாக இருக்கலாம். அம்மாக்களுக்கெல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் கிடையாது, இது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அம்மாவுக்கு வேணால் ஹெல்ப் பண்ணுங்க. காய் நறுக்கி கொடுக்கலாம். அப்புறம் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போடலாம். டிஷ்வாஷரில் பாத்திரம்லாம் நீங்கள் செட் பண்ணலாம். எத்தனையோ விதமான ஹெல்ப்பெல்லாம் இருக்குது. இது டைனிங் டேபிளில் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி அம்மா டிஃபன் போடுறதுக்கோ, பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறதுக்கோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி செட் பண்ணி வைக்கலாம். அப்போ பார்த்து நினச்சி பாருங்கள், அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும், எவ்வளவு ஹாப்பியாக ஆவான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், காய்கறியெல்லாம் நறுக்கி கொடுக்கலாம். உங்களுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி. நான் இப்போ மெயின் சொல்ல போகிறது என்னென்னா, நீங்கள் வெளியில் போய் ஜிம்முக்கோ இல்லை யோகா சென்டருக்கோ அங்கே போய் இங்கே போய் நான் எல்லாம் உடம்பை எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். நான் அது தேவையே இல்லைன்னு நான் சொல்லுவேன். எங்கள் காலத்துலலாம் ஜிம்முன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆனாலும் நாங்கள்லாம் பாருங்கள், இப்போ எனக்கு 75+ ஆகுது, என்ன ஃபிட்டாக இருக்கேன் பார்த்தாங்களா. ஏன்னா நாங்கள்லாம் அந்த காலத்துலலாம் வேலை பண்ணோம். அந்த வேலை தான் நம்மளுக்கு எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, யோகா, எவ்ரிதிங் இஸ் தேர். அதனால் அதை மாதிரி பண்ணுங்க. காய்கறி நறுக்கும்போது விரலுக்கு, அப்புறம் பிரெயினுக்கு, அதுக்கெல்லாம் நல்ல எக்ஸசைஸ் கிடைக்கிறது. அதே மாதிரி மிஷினில் போடச்ச துணியை மிஷினில் போட்டு அதை காய வச்சு திருப்பி மடித்து எடுத்து வச்சா அதில் உங்களுக்கு ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மென்டல் தெரப்பி அது. அப்புறம் துணி துவைக்கிறது மிஷினில் தான் போடணும்னு கிடையாது. கல்லில் அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் அப்படி தான் சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி சோப்பில் நனைச்சி வச்சு இது பண்ணி கைக்கெல்லாம் நல்ல எக்ஸசைஸ் பாருங்கள். அப்போ முதுகுக்கு எக்ஸசைஸு, ஷோல்டர் போனுக்கெல்லாம் எக்ஸசைஸு, கை விரலுக்கெல்லாம் எக்ஸசைஸு, அது மாதிரி அது பண்ணுங்க. அது ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் அதிலெல்லாம் நம்மளுக்கு அவமானம் அது மாதிரிலாம் நினச்சிக்கக்கூடாது. அதே மாதிரி கோலம் போடுறது, இந்த ஆம்பளையும் போடலாம், பொன் பசங்களும் போடலாம், ஆண் பசங்களும் போடலாம். இவா தான் போடணும்லாம் கிடையாது. கோலம் போடுறதுனால உங்களுக்கு என்னென்னா கை கோஆர்டினேஷன், கண், கை, பிரெயின் எல்லாம் கோஆர்டினேஷன், அது பிரமாதமான எக்ஸசைஸ். அது முதுகில் உங்களுக்கு இடுப்புக்கு, காலுக்கு, முழங்காலுக்கு, விரலுக்கு, கை ஃபிங்கர்ஸுக்கு, ஷோல்டர்ஸுக்கு, அப்புறம் கழுத்துக்கு, எல்லாத்துக்குமே அது ஐஸ், மோர் தேன் எனிதிங் ஐஸ், எல்லாத்துக்குமே அது உங்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் ஆகும் கோலம் போடுறது. அப்புறம் நீங்கள் அந்த
கால்குலேஷன், மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் வருது பார்த்தீங்களா, கோலம் முடிச்சு புள்ளி வச்சு அதை இதை இணைக்கிறது, அது மாதிரிலாம் கால்குலேஷன் பண்ணிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் அது. அது பண்ணலாம். இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து பல ஒத்தாசைகள்லாம் நீங்கள் பண்ணலாம். துணி மடித்து வைக்கிச்சு உங்களுக்கு உடம்பு பூரா ஆக்டிவாக இருக்குது, அது எக்ஸசைஸ் பண்ணலாம். அதே மாதிரி கேம்ஸ்லேயும் பலவிதம் இன்டோர் கேம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பல்லாங்குழின்னு அந்த காலத்தை சொல்லுவாள், அப்புறம் வந்து ஏழுகல் ஆட்டம்னு சொல்லுவாள், அப்புறம் இந்த பரமபத சோபான படம்னு சொல்லுவாள். அதிலெல்லாம் அந்த காலத்தில் எவ்வளவு இது வச்சுருந்தா பாருங்க. அது வந்து பிரெயினுக்கு பல்லாங்குழி அடைச்ச விரலுக்கு கவுண்டிங் வரும், பிரெயினுக்கு மேத்தமேட்டிக்கல் இது வரும். அதெல்லாம் வந்து அது வீட்டில் விளையாடுங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது அது. அதே மாதிரி ஈவினிங் ஆன உடனே அவுட்டோர் கேம் விளையாடுங்க. அது வந்து கிட்டி புல்னு சொல்லுவாள், கிரிக்கெட் விளையாடலாம், கிட்டி புல் விளையாடலாம், பேட்மிண்டன் விளையாடலாம், எல்லாம் பண்ணலாம். ஸ்விம்மிங் வெரி குட் எக்ஸசைஸ். நீங்கள் வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸை ரொம்ப நன்னா ஒழுங்காக எனக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி உடம்புக்கும் ஆரோக்கியத்தை வளர்த்துக்கணும், அட் தி சேம் டைம் உடம்பையும் வெயிலில் போய் அங்கே போய் இங்கே போய் கெடுக்கக்கூடாது. அப்புறம் இந்த ஹோட்டலுக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன்னு கண்ணா பின்னான்னு அந்த மாதிரி வந்து ஹெல்த்தை கெடுக்கக்கூடாது. அப்படிங்கிறதெல்லாம் தான் என்னோடய ஆசை. நீங்கள் உங்கள் ரொம்ப எந்த விதமாக வந்து வீட்டில் வேலையெல்லாம் பண்ண முடியுமோ, என்னென்ன வேலை தேடி பிடிச்சி பண்ணணும். உங்கள் அல்மீராஸ்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க, உங்கள் கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க, புக் ஷெல்ஃபெல்லாம் அழகாக எடுத்து அடுக்கி வச்சு உங்களுக்கு டைம் பாஸ், அதெல்லாம் நல்ல டைம் பாஸு. அப்புறம் இது படிங்க, நியூஸ் பேப்பர் படிங்க. நியூஸ் பேப்பர் படித்தா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜு, இங்கிலீஷ் பேப்பர் படிங்க, இங்கிலீஷ் நாலேஜ் வளரும், ஸ்பீச் இங்கிலீஷில் பேசுகிறது தெரியும். நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் இல்லாமல் நாங்கள் இருப்போம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்மளுக்கு முக்கியமானது இங்கிலீஷ் தான், நம்ம தாய்மொழியை தவிர தேவையானது அதுவும் இருக்குது. அது மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறையா விஷயங்கள்லாம் நாலேஜ் ரொம்ப டெவலப் ஆகி ரொம்ப நல்லா இருப்பாங்க. நாங்கள்லாம் சின்ன வயசில் அதெல்லாம் பண்ணியிருப்போம். அப்புறம் இந்த இது ஆட்டுக்கல்ல ஆட்டுறதுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஐயோ வெறும் மிக்சியில் சுவிட்சை போட்டு அடிக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. ஆட்டுக்கல்ல ஆட்டி வரணும்மா, நான் பண்ணி பார்க்குறேன்னு அம்மியில் அரைச்சி பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எக்ஸசைஸ் உடம்புக்கு. அதோட இது வந்து அதில் பண்ணுற சாமான்கள் அதில் பண்ணி சமையல் பண்ணோன்னா அவ்வளோ ஹெல்த் உடம்புக்கு. ஏன்னா நம்ம இப்போ எலக்ட்ரிக் மிக்சியில் பண்ணினோன்னா எப்படி இருந்தாலும் அந்த வேவ்ஸ் எல்லாம் அதில் கலந்து போகிறது, நம்மளுக்கு உடம்புக்கெல்லாம் எவ்வளோ கெட்டு போகிறது. நீங்கள் வந்து மற்ற டைம்லலாம் இதெல்லாம் பாசிபிள் இல்லை. ஸ்கூல் இருக்கச்சுப்பா, உங்களுக்கு ஒர்க்கு கூட ரொம்ப இருக்கும், ஹோம் ஒர்க் பண்ணணும், கிளாஸ் ஒர்க் பண்ணணும், நெக்ஸ்ட் டேக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு அப்போல்லாம் டைம் இருக்காது. இப்போ தான் நல்லா அதுக்கெல்லாம் சான்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா உட்காந்துட்டு என்னென்ன உண்டோ அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். அந்த காலத்தில் எவ்வளவு வசதிகள் இருந்தது. வசதிகள் மீன்ஸ் இப்போ இருக்கிற மாதிரி சுவிட்சு போட்டால் வேக்யூம் க்ளீன் பண்ணுறது, சுவிட்ச் போட்டால் துணி துவைக்கிறது, அந்த வசதி நான் சொல்லலை. நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கான வசதிகள், அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். அது எவ்வளவு இருந்தது, அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னங்கிறத நீங்கள் இப்போ இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்களுக்கு கிடைக்கிற டைமில் நீங்கள் அதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறத நான் இந்த பாட்டியோட இந்த பேச்சை கேட்டுவிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கன்னா உங்கள் தன்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்டோர் கேம்ஸ் ஆடுங்கோ, ஈவினிங்கில் இல்லாட்டா காலை வேளையில் ஸ்விம்மிங் போகிறதோ இது பண்ணுறதோ, உச்சி வெயிலெல்லாம் போகாதீங்க. அதனால் மார்னிங் டைமில் ஒரு 7-8 மணி வரைக்குள்ள ஜாகிங் பண்ணுங்க, வாக்கிங் பண்ணுங்க, எல்லாம் பண்ணி சாயங்காலத்துலேயும் அதே மாதிரி தான் நல்லா கிரிக்கெட் விளையாடுங்க. அந்த காலத்தில் பச்சை குதிரைன்னு சொல்லுவாள், முதுகில் குனிஞ்சுன்னு இருப்பாள், அது மேலே ஏறி ஜம்ப் அடிச்சுட்டு எல்லோரும் தாண்டி போனோம். அப்போ அந்த பையன் அந்த குனிஞ்சுன்னு இருக்கிறவளுக்கு இந்த உள்ளங்கால்லேருந்து இந்த உச்சந்தலை வரலாம் அத்தனைக்கும் வந்து ஸ்ட்ரென்த். அது பயங்கரமான எக்ஸசைஸ் எல்லாம் தாண்டி ஜிம்மெல்லாம் தாண்டின ஒரு விளையாட்டு. அந்த மாதிரி பழைய விளையாட்டெல்லாம் தேடி பிடிச்சி எல்லாம் விளையாடுங்க. கோலி விளையாடுறது, பெபிள்ஸ் பளிங்கு விளையாடுறதுன்னு சொல்லுவாள். அது எவ்வளவு சூப்பரான விளையாட்டு தெரியுமா, கண்ணுக்கு கைக்கு விரலுக்கு எல்லாத்துக்கும்
டக்குன்னு அடிப்பாள். அந்த மாதிரிலாம் ரொம்ப பெனிஃபிட்டான விளையாட்டுகள்லாம் அந்த காலத்தில் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அதை மாதிரிலாம் பண்ணி யூஸ்ஃபுல்லாக அதே சமயம் பாடத்தையும் போன வருஷம் நடந்த பாடம், இப்போ வரப்போகிற இது பாடம் எல்லாத்தையும் நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புக்ஸுக்கெல்லாம் புது புக்ஸு, இந்த வருஷத்து நியூ புக்ஸுக்கெல்லாம் நீங்களே ரேப்பர் போட்டு அழகாக இது பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. எல்லாம் வெல்கம் பண்ணுங்க. அடுத்த நியூ இயர் ஸ்கூல் இயரை வெல்கம் பண்ணுங்க. ரெடியாக இருங்கோ. பார்க்கலாமா? எந்த அளவுக்கு நீங்கள் என்ன இந்த பாட்டியோட அட்வைஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நான் பார்க்க போகிறேன். பண்ணிவிட்டு எல்லோரும் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணணும். நான் இதை ஃபாலோ பண்ணி ஐ எம் வெரி ஹாப்பி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஐ எம் ஃபிட் அப்படின்னு எனக்கு சொல்லணும். ஓகேயா? பை.